வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை திறந்து கொள்வோம். வணிக கலாச்சாரமும் நுகர்வு கலாச்சாரமும் விஞ்ஞான வளர்ச்சியும் போட்டியும் பொறாமையும் பல்வேறு விஷயங்களில் நவநாகரிக உலகத்தில் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எதுன்னா காலை நேர பரபரப்பு இல்லையா? எந்த வீட்டுக்கு நீங்க காலையில போனீங்கன்னாலும் ஒரு அமைதியான சூழல் இருக்க, ஒரு பரபரப்பா இருப்பாங்க எல்லாரும். இன்னும் சில பேர் காலையில எழுந்த உடனே எரிஞ்சு விழுவாங்க. பல வீடுகள் என்ன காலையில ஏன் அப்படி கத்துற, எரிஞ்சு விழுகிற, காலையில எழுந்த உடனே எதை பார்த்தாலும் கோவம் வருது, என்ன சொன்னாலும் கோவம் வருது, ஏதாவது ஒரு நம்ம நல்ல நோக்கத்தோட சொன்னா கூட கோவம் வருது. இந்த காலை நேர டென்ஷன் பரபரப்பு ஏன் அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்போ, எப்போ மனசு கோவப்படும், எரிச்சல் படும், பரபரப்படையும்னா உடல்ல ஏதோ ஆற்றல் குறையுதுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இரவு தூங்கி எழுந்த உடனே நீங்க படபடப்பா பரபரப்பா எல்லாத்தையும் பார்த்து எரிச்சலா எரிஞ்சு விழுந்தீங்கன்னு சொன்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு ஆற்றல் குறையுதுன்னு அர்த்தம். சோ அதை சரி செய்து கொண்டால்தான் இது சரியாகும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, இதை எப்படி சரி செஞ்சு கொள்கிறது? ஒரு சின்ன டைம் டேபிள் தெரிஞ்சுங்க. இரவு 10 மணியிலிருந்து 2 மணி இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கணும், தூங்கணும். அதான் கடவுள் அந்த ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ஓய்வு உறக்கம் என்ற ஒன்றையே மனிதனுக்கு படைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம பகலெல்லாம் உழைக்கிறோம், அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ற நேரம் நைட். இரவு 10லிருந்து 2 மணி வரைக்கும் உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம். உடம்பு திருப்பி ரீஷெட்யூல் பண்ணிக்கும், அன்னைக்கு முழுக்க ஒர்க் பண்ணது இல்லையா, திருப்பி ரீகெயின் பண்ணிக்கும். 10லிருந்து 2, 2லிருந்து 6 மனம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரமா. ஒரு அற்புதமான விஷயம் இல்ல, மனசு புதுப்பிச்சுக்கிற நேரம். அதனாலதான் சில பேர் அதிகாலையில் எழுந்துச்சு, காலையில் அந்த தாட் எனக்கு வந்துச்சு சார் சொல்றாங்கல்ல, காலையில நான் அதை படித்தேன் சார், நான் காலையில் எனக்கு புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் கூட காலை நேரத்தில் எழுந்துச்சு நிறைய விஷயங்களை எழுதியிருக்கேன், பேசுறதுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதிகாலையில் தோணும், மனசு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். இப்போ உடம்பு புதுப்பித்துக் கொள்ள தவறினாலோ மனசு புதுப்பித்துக் கொள்ள தவறினாலோ அதற்கு அடுத்த நாள் எல்லாம் நம்ம பேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நல்ல உறக்கம் தேவை என்பதுதான் முக்கியம். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல்ல, வேலை சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டைல்ல அது முடியாம இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. எனவே உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் மனம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உடம்பை அதற்கு அனுமதிக்க மறுத்தால் அது நோயாக அல்லது தீய விஷயங்களாக அடுத்த நாள் வெளிப்படும் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் கடவுள் அழகாக பகல் இரவு, உழைப்பு ஓய்வு, உழைப்பு தூக்கம் என்றெல்லாம் ஏன் படைச்சு கொடுத்துருக்காருன்னா, இதுக்கு நேர்மாற நீ செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அது நோயாவது பிரச்சனையாகும். பகல்னா உழைக்கணும், இரவுனா தூங்கணும்னு அதிகாலத்துல வச்சு, இரவுல சில நேரங்களில் விழித்திருக்க வேண்டிய சூழல் வந்தா பரவாயில்ல. அந்த இயற்கை நீதிக்கு நேர்மாற மனிதன் தன்னையும் தன் உடலையும் செலுத்துகிற பொழுதுதான் அது அவனுக்கும் அவன் சார்ந்த சமூகத்துக்கும் தீமையாக முடிகிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.